Bonjour mes amis, comment allez-vous? இன்னைய வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நம்ம வந்து French எபிசோட்ல வந்து 50th வீடியோ இன்னைக்கு நம்ம வந்து போடுறோம். இதெல்லாம் வந்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்னால தான். Thank you so much for your love and support. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்குது. அதுக்காக திருப்பியும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். யூஸ்வலா நம்ம வந்து 50th வீடியோ, அதாவது எவ்ரி 10th வீடியோ வந்து டெஸ்ட் போடுவோம். இது ஸ்பெஷலான வீடியோனால உங்களை நான் வந்து டென்ஷன் படுத்த விரும்பல. அதனால வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவா நான் இதை வந்து போட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து டெஸ்ட் கிடையாது. ப்ரொஷன் வீடியோல வந்து நான் வந்து அதை டெஸ்டா போடுறேன். என்னுடைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி ஒரு கோரிலேட்டடா உங்களுக்கு இருக்கும் படிக்கிறதுக்காக. பிரெஞ்சே தெரியாதவங்களுக்காக, பிரெஞ்சு கத்துக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த 50 எபிசோட்ஸையும் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு நீங்க பிரெஞ்சு புரிஞ்சுக்கலாம். பிரெஞ்சும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நீங்க பேசலாம். இதே மாதிரி தான் என்னுடைய வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து தவறாம அதை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். அதனால நீங்க வந்து practice makes a man perfect. அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் தெரியலன்னா வீடியோவை பார்த்து திருப்பி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து நல்லா இதுல சக்சீட் ஆகலாம். இப்ப நான் என்னுடைய எல்லா வீடியோல சொல்ற மாதிரியே உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து என்ன கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அப்போ உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆயிடும். நீங்களும் வந்து நல்லா படிச்சுக்கலாம். இப்ப வந்து நான் வந்து பிளாகும் வந்து போடுறேன், உங்களுக்கு தெரியும். இப்ப அடிஷனல் வந்து கண்டென்ட் வந்து அதுல நான் வந்து கொடுக்கறேன். அப்ப வீடியோல நீங்க பார்க்காததெல்லாம் வந்து பிளாக்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால பிளாகையும் ரெகுலரா செக் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரீசெண்டா வந்து நான் வந்து 50th எபிசோடுக்கு அப்புறம் வந்து இன்னும் உங்களை வந்து என்கரேஜ் பண்றதுக்காகவும் லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து வேற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுவேன். அது என்னென்ன வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். பாத்தீங்களா, டிக்டேஷன், காம்ப்ரிஹென்ஷன், லிசனிங், ரீடிங், அத மாதிரிலாம் நான் வந்து இப்ப இன்க்ளூட் பண்ண போறேன். அதையும் நீங்க வந்து பார்த்து நல்லா நீங்க வந்து கத்துக்கங்க. இதுக்கு மேல உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்க வேற ஏதாச்சும் பிரெஞ்சுல கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய அஜெண்டாக்கு தகுந்த மாதிரி அதை பிளான் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அந்த கண்டென்ட்டை கொடுக்கறேன். நான் வீடியோ தொடங்கும் போதே சொன்னேன் இது ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரீவைண்ட் ஆஃப் வீடியோஸ் தான். மலரும் நினைவுகள் சொல்லுவோம்ல, அத மாதிரி இது பாத்தீங்கன்னா 1 to 50 எபிசோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு ரீகேப் பண்ணி உங்களுக்கு இது ஸ்பெஷல் வீடியோவா கொடுத்திருக்கிறேன். இத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரியே பிரெஞ்சுலயும் வந்து வவல்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரெஞ்சுல வந்து நம்ம அதை ஒயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆ, எ, இ, ஓ, யு, இக்ரெட். பிரெஞ்சுல பாத்தீங்கன்னா ஒய்யும் ஒரு வவல். அதனால 6 வவல் வரும். தேங்க்ஸ் சொல்றேன்னா எப்படி சொல்லணும்னா மெர்சி. இத மெர்சின்னு சொல்லக்கூடாது, மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதே தேங்க்யூ வெரி மச், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லணும்னா மெர்சி போக்கு அப்படின்னு சொல்லணும். இது நீங்க அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். மெர்சி, மெர்சி போக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மெர்சினா நன்றி அப்படின்னு அர்த்தம். மெர்சி போக்குனா மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 1 to 100 நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். These, 20, 30, 40, 50, 60, 70, 80,
90 song. 50 எப்படி சொல்வீங்க? 50. Très bien. 90 னா என்னது? 90. Very good. Super. நல்லா படிச்சிருக்கீங்க. 75 எப்படி சொல்வீங்க? 75. Very good. Très bien. 40 எப்படி சொல்வீங்க? 40. Good. இப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை ட்ரை பண்ணுங்க. 83. 83. Super. 25. Super. 100. 100 னா என்னது? 100. Okay. 19. 19. Very good. 44 எப்படி சொல்வீங்க? 44. Okay, நல்லா படிச்சிருக்கீங்க. Very good. Très bien. Keep it up. ஒரே ஒரு ஜூர் வண்டி இல்லாத இருக்கும். அது என்ன ஜூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப ஸ்கிரீனை பாருங்க. இதுல ஒரே ஒரு ஜூர் வந்து மிஸ் ஆகும். அந்த ஜூர் என்னன்னு நீங்க எழுதுங்க. Janvier, février, mars, avril, mai, juin, juillet. Quelle est-elle? Very good. Super. Okay. இப்போ ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? Il est 8h30. Il fait beau. Il fait beau. இது எந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. மூணு ஆர்டிகல் பார்த்திருக்கிறோம். ஆனா மூணுமே எதை குறிக்கும்? தன்றத தான் குறிக்கும். என்னென்ன பார்த்தோம்? லே, லா, லே அப்படின்னு மூணு ஆர்டிகல் பார்த்திருக்கோம். லேன்றது மஸ்குலைன், லான்றது ஃபெமினைன், லேன்றது ப்ளூரலுக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆர்டிகல் சொல்லிட்டு பார்க்கலாம். எல் அப்போஸ்ட்ரோஃப் தான் இது. மாஸ்குலைனா இருந்ததுன்னா a, ஃபெமினைனா இருந்ததுன்னா a, ப்ளூரலா இருந்ததுன்னா they. என்னது? they. I அப்படின்றத, நான் அப்படின்றத நீங்க எப்படி எழுதுவீங்க பிரெஞ்சுல? நெக்ஸ்ட் அவன், he அப்படின்றத எப்படி எழுதுவீங்க? j'ai, tu as, il a, elle a. நெக்ஸ்ட் il est. அவன் இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். he is அப்படின்றது குறிக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் nous allons. செகண்ட் ஒன் je vais. தேர்ட் ஒன் elles vont. ஃபோர்த் vous allez. லாஸ்ட் ஒன் on va. ஸ்பெல்லிங்ஸ் செக் பண்ணிக்கோங்க. Je vais en Belgique. நான் பெல்ஜிக்கு போறேன் அப்படின்ற மீனிங். Elle va en France. Next, la bougie est derrière la boîte. La bougie est derrière la boîte. இப்ப சொல்ல போறது வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. இப்ப ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா அதே ஃப்ரெண்டு பட் வந்து ஃபெமினைன்ல சொல்றேன். ஆ எம் இ எ லாஸ்ட்ல வர்றதுனால இது ஃபெமினைன் ஜெண்டரை குறிக்கும். அப்ப மை ஃப்ரெண்டுன்றது இந்த இடத்துல வந்து
லேடிய குறிக்கும். mon ami, இங்க நம்ம பாருங்க ஃபெமினைன் வேர்டு, ஆனா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மோ யூஸ் பண்றோம். Before I forget, I want to say something. இன்னும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா please subscribe to Jojoe Dasse. First one, ஃபெமினைன்ல என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு என்னன்னா மா. என்ன சொல்லணும்? மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். என்னுடைய சைக்கிள்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. நோ வெலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? நோ வெலோ. அவர் சைக்கிள்ஸ். சைக்கிள்ஸ்ன்றது இங்க ப்ளூரல், சைக்கிள்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப நோ வெலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வெலோ ஸ்பெல்லிங் பாருங்க, நம்ம எஸ் போட்டிருக்கோம். அப்ப இட்ஸ் a plural word. அப்ப நீங்க யூஸ் பண்ண வேண்டியது நோ. நெக்ஸ்ட் plural word. plural country உங்களுக்கு தெரியும். எதாசுனி முதல்ல நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப இங்க pluralல நம்ம எப்படி சொல்லணும்னா they யூஸ் பண்ணோம். pluralல என்ன யூஸ் பண்ணோம்? they. அப்ப என்ன சொல்லணும்? je viens de États-Unis. எப்படி சொல்லணும்? je viens de États-Unis அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் சில வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எண்ட்ல இருக்கும், ஆனா நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அக்ஸான் தெகு இருந்தா தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இல்லாட்டினா அக்ஸான் இல்லாட்டினா அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ம், இந்த இடத்துல வருது லாஸ்ட் லெட்டர், ஆனா நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்றது கிடையாது. ஃபீ, அதையும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வக்யூர். பர்லேன்ற வேர்பை பேஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Je parle français. Tu parles anglais. Vous parlez தமிழ். எம்ஏன்ற வேர்பை பாக்குறீங்க. இது என்னத்துல முடியுது? அர்ல முடியுது. அப்போ உங்களுக்கு இது நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல ரெகுலர் வேர்ப்ன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ரிப்பீட் பண்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ல முடியுது. அதே சமயத்துல இது ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப். நூ வர இடத்துல ஒண்டி ஓஎன்எஸ் சேர்க்கும் போது மோஷ்ல இருக்கிற ஏவை வந்து ரீடைன் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு ஏ கூட ஓஎன்எஸ் சேர்த்து நூ மோஷோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது வந்து ஏஆர் வேர்பா இருந்தாலும் ஜே இங்க வருது, ஜே ஏஆர் அப்படி வருது இல்லையா? அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஜே வந்ததுன்னா நூல வந்து நம்ம வந்து ஏவை வந்து எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெர்மினேஷன் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெர்மினேஷன் தான். அதை ஒரு தடவை நம்ம ரீகேப் பண்ணலாம். எஸ் ஓஎன்எஸ் இசட் என்டி, இதே டெர்மினேஷன் தான். டெஸ்ட் இருக்கும் போது பிளாகும் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன். அதனால நீங்க பிளாகையும் செக் பண்ண மறக்காதீங்க. லாஸ்ட் வேர்ப் பார்க்கலாம். அறிவே. அறிவேன்றது டு அரைவ், வந்து சேருதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்ற மீனிங்கை தான் குறிக்கும் அறிவே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். j'appelle ma mère au téléphone. j'appelle ma mère au téléphone. முதல்ல சொன்ன அப்பலேன்ற வேர்ப் வந்து டு கால் சம்படி, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா je m'appelle அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் s'appelle Alex அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். தென் mes sœurs s'appelle Marie, Christine et Sandrine அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம படிக்க போற வேர்ப் என்னன்னா சே அதுல முடியறது தான். je commence, tu commences, il commence, elle commence. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிறேன். நீங்க இந்த எக்ஸசைஸை கான்ஜுகேட் பண்ணுங்க.
Elle choisit un bon parfum pour sa sœur. Elle choisit un bon parfum pour sa sœur. Il choisit une belle voiture. Il choisit une belle voiture. அவன் ரொம்ப அழகான ஒரு காரை தேர்ந்தெடுத்தான், சூஸ் பண்ணான் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். Elle réfléchit, on réfléchit, nous réfléchissons, vous réfléchissez, ils réfléchissent, elles réfléchissent. Last but not the least, remplir அப்படின்ற verb யூஸ் பண்ணி நீங்க எழுதணும். J'ai dash mon verre avec jus d'orange. Remplir என்ற verb. J'ai dash mon verre avec jus d'orange. Vous voulez un café? உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். Vous voulez un café? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Nous voulons réussir. இங்க வந்து nous voulons réussir சொல்றேன் இல்லையா? We want to succeed அப்படின்ற அர்த்தம். Vous faites. Super. Nous faisons. Super. இப்போ நம்ம ப்ளூரல்ல il, elle, font. இதுதான் இங்க ரொம்ப மாறுறது, அதனால இத நல்லா படிச்சுக்கங்க. The next, tu fais. Super. Elle, singular. Elle fait. Super. ஆனா termination வரணும். Then final clipping எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்து வந்து vacances போற மாதிரி. அப்ப nous partons en vacances en été. Nous partons en vacances en été அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி nous யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த இடத்துல பார்த்தோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருக்குது, இவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து பண்ணிருக்கிறோமா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதெல்லாம் உங்களுடைய மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட்னால தான். Thank you for your support. Once again, I thank you so much. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.